எருசலேமை குறித்ததான சில மூட நம்பிக்கைகள் என்ன அப்படின்றத பார்த்து விடலாம். எருசலேம் என்ற இடத்திற்கும் சபை மக்களின் பரிசுத்த வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சோ இது ஆழமா மனதுல வச்சுக்கோங்க. எருசலேம் என்கிற ஒரு இடம், அந்த இடத்திற்கும் இன்றைக்கு சபை விசுவாச பிள்ளைகளை நமக்கும் பரிசுத்த வாழ்க்கை எந்த சம்பந்தமும் இல்லை. நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைக்கும் நமக்கும் அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவின் அடிப்படையில் இருக்கிறது, ஒரு இடத்தின் அடிப்படையில் இல்லை. சரியா? இன்றைக்கும் சரி, எப்பயும் சரி, எருசலேமை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 3, எருசலேமை நோக்கி நீங்கள் எந்த புனித பயணமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா வேணா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க. அப்படியே எருசலேம்ல பிளைட்டை விட்டு அப்படி இறங்கினோடனே காலை வச்சவனே ஓ என்ன ஆண்டவர் நடந்த இடம் உங்களுக்கு அப்படியே புல்ல அரிச்சுட்டு ஒரு சென்டிமெண்டலுக்குள்ள எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டல் கிறிஸ்டியன் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழ்நாள்ல ஒரு டைம் எருசலேமை போய் நான் பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறது தப்பில்லை. ஆனால் அப்படி பார்த்தாதான் எனக்கு ஏதோ ஒரு பரிசுத்தம் வருகிறது, எதையோ ஒண்ணு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல பல பேருக்கு எந்த பரிசுத்தமும் இல்லை. அடுத்து பாருங்க, எருசலேமில் உள்ள எந்த இடத்தையும் இன்று நீங்களோ நானோ சொந்தம் கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லைங்க. எந்த போர் புரிந்தோ அதற்காக ஜெபித்தோ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் மனம் திரும்புவாங்க. இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பணும். யூதர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சண்டை போட்டு கடைசி வரைக்கும் எருசலேமை காப்பாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. நாமளே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய சரீர பலன் இருக்கும் வரைக்கும், அமெரிக்கா இன்னும் போன்ற பல நாடுகள் அவர்களுக்கு உதவி செய்யும் வரைக்கும், அல்லது அவங்களுடைய புத்தி சாதுரியத்தினால நிறைய அவங்களுக்கு டெக்னாலஜி இருக்கு, அது இருக்கிற வரைக்கும் அவங்க தேவன் பக்கம் திரும்பவே மாட்டாங்க. அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை ஊக்குவிச்சுட்டு இருக்கிறோம். வாவ் சூப்பர், நாம தேவ திட்டத்துக்கே மாறாய் நடந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் மனம் திரும்ப வேண்டும், தட்ஸ் இட், அவ்வளவுதான். இஸ்ரவேலர்கள் மேசியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க கடைசி வரைக்கும் போராடுவாங்க, ஜெயிப்பாங்க. நீங்கள் நானும் அப்படியே கையை தட்டிக்கிட்டு பாத்தீங்களா, ஒரு பய கூட இஸ்ரவேல் மேல கை வைக்க முடியலன்னு நாம இங்க ஒரு தப்பா இதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்கள் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவார்கள். மகா உபத்திரவ காலம். அங்க இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் அங்கு பாதிப்புக்குள்ளாக மாற்றப்படுவான். அதே சமயத்துலதான் அங்கு மனம் திரும்புதலும் வரும். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் மனம் திரும்புதல் வரல. அவங்க எப்ப தோக்குறாங்களோ அப்ப என்ன வருகிறது, மனம் திரும்புதல் வருகிறது. அவங்க மனம் திரும்பும் பொழுது இன்னும் அதிகமாய் அவர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். மகா உபத்திரவ காலம். அந்தி கிறிஸ்து அவர்களை முற்றிலுமாய் கொல்ல நிறைய பேர் சாகுறாங்க. கர்த்தருக்காக எத்தனை பேர் ஜீவனை கொடுக்கிறாங்க. மேசியாவை அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கடைசியில ஆண்டவரே வருகிறார். அங்குதான் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்தி கிறிஸ்துவோடு அவரே நேரடியாக யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தத்துக்கு பேர் தான் அர்மகெதான் யுத்தம். இந்த கழுகு பார்வை கொண்டு இந்த சத்தியத்தை நீங்கள் பார்க்காவிட்டால், இந்த வரலாற்று சம்பவங்களை கழுகை பார்வை கொண்டு பார்க்காவிட்டால், உள்ளுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு நாம தேவனுக்கு விரோதமாய் செயல்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கு ஒருவேளை பணம் வசூல் பண்ணா என்ன பண்ணுவீங்க? எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்கள் பணம் வசூல் பண்ணா என்ன பண்றது? பக்கத்துல கூட போயிடக்கூடாது. இட் இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் த காட்ஸ் வேர்ட். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தேவாலயத்தை கட்டுவார்கள். தேவன் தேவாலயத்தை கட்டிவிட்டார், நாம் தான் தேவாலயம். We are the temple of God. ஆனா அவங்க அந்த சத்தியம் இல்ல. அன்றைக்கே ஆலய முறைமையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய பலி மரணத்துல என்ன பண்ணிட்டாரு? உடைச்சு எரிஞ்சிட்டார். தேவாலயம்னா அங்க யார் இருக்கணும்? பிரதான ஆசாரியன் இருக்கணும். பிரதான ஆசாரியன் இருக்கிறாருன்னா அங்க என்ன இருக்கணும்? பலி இருக்கணும். அதையெல்லாம் ஆண்டவர் ஃபுல்லா ஒழிச்சிட்டார். தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிந்தது. கீழிருந்து மேலாய் அல்ல, மேலிருந்து கீழாய். தேவனே அதை கிழிக்கிறார். இனிமேல் யாரு வேண்டுமானாலும் உள்ளே வரலாம். திரைச்சேலைக்குள்ள இதுக்கு முன்னாடி யாரு போவா? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். இனி யாரு வேண்டுமானாலும் போகலாம். இனி தேவாலயத்தின் திரைச்சீலை தேவையில்லை, தேவ ஆலயம் தேவையில்லை, பிரதான ஆசாரியன் இல்லை. ஒரே ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். பெரிய மேய்ப்பனா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரே பலியினாலே நம்மை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இனி நமக்கு ஒரு பலி இல்லை, இனி நமக்கு ஒரு ஆலயம் இல்லை. நோ மோர் சாக்ரிஃபைசஸ். அதாவது இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் ஒண்ணு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நம்பாமல், இதை ஏற்றுக்கொள்ளாமல் யூதர்கள் என்ன செய்வாங்க? இப்ப புரியுதா உங்களுக்கு? தேவனுக்கு விரோதமாய் போகிறார்கள், ஆலயத்தை கட்டுவார்கள்.
மனம் திரும்புவதற்கு முன்னாடி ஆலயத்தை கட்டிடுவாங்க. அவங்க மாறுதை தங்கள் தேவனுக்காக நாங்கள் ஆலயத்தை கட்டுவோம்னு சந்தோஷமா இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க மனநிலைமையிலிருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன மாதிரி பாட்டு பாடுவாங்க, என்ன மாதிரி ஆட்டம் அன்னைக்கு ஆடுவாங்க. எங்க தேவனுக்காக யெகோவாவுக்காக நாங்கள் ஆலயத்தை கட்டிவிட்டோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அங்கு கர்த்தர் அவர் துக்கப்பட்டு இருக்கிறார். இவங்க செய்யற வேலையை பார்த்து வேதனைப்பட்டு இருக்கிறார். ஆனா இவங்க சந்தோஷமா தேவனுக்கு அதுக்காக நிறைய பணம் கொடுத்துட்டு நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தருக்காக பணம் கொடுத்துட்டேன், எனக்கு திரும்ப 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு கூட்டம் அங்க உட்கார்ந்துருக்கும். ஏன்னா யூதர்களுக்கு தான் 10ல் 1 பங்கு ரொம்ப முக்கியமான ஒன்னாச்சு, தசம பாகம். நாங்கள் தேவாலயம் கட்ட கொடுத்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய உபத்திரமே வரப்போகுது. கழுகு பார்வை கொண்டு அதை பார்க்கணும். அந்த தேவாலயத்துல அந்தி கிறிஸ்து அவன் தேவனை போல அவன் தன்னை மாற்றி உட்காருகிறான். பாலாக்கு மறுவறுப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நிறைய பேர் சொல்லுகிறாங்க, ஒருவேளை பன்றியை அவன் பலியிட வாய்ப்பு இருக்கிறது, வேறு சில அசுத்தங்களை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்பத்தான் யூதர்களுக்கு புத்தி வரும், நம்ம தவறான ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். சோ எருசலேம் அப்படிங்கிற ஒரு இடம் நாம் சொந்தம் கொண்டாடக்கூடிய இடம் அல்ல. எருசலேமே நமக்கு இல்லை என்று போனாலும் அதை பற்றி நீங்கள் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் அதை எப்படி செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்.